பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு என்னாச்சு பார்க்கலாம் நம்ம. அவங்க 2 பேரும் டூர் போனாங்கல்ல, கேம்பஸ் செலக்ஷனுக்கு போயிருந்தாங்கல்ல, அங்க சென்னையில் போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ஜாலியா பீச்சுக்கு போலாம்னு சொல்லி எல்லாரும் பீச்சுக்கு போறாங்க. பீச்சுக்கு போனா தண்ணியில கடல் அலையெல்லாம் பார்த்து நல்லா விளையாடுறா ஜாலியா. ராஜி தண்ணியில விளையாடிட்டே இருக்கா. அவன் பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அழகா மெலோடியா சாங் ஓடுது. 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணியில விளையாடுறான். அதுதான். அப்படியே கொஞ்ச நேரம் ஓடுது 2 பேருக்கு அங்க அப்படின்னு நடக்குது. அதுக்கிட்ட அந்த கோமதி என்ன பண்றா, புருஷன்காரன் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கே போகலாம் மளிகை கடைக்குன்னு சொல்லிட்டு மீனாட சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி எடுத்துக்கிட்டு கையில் நேராக கடைக்கு போகிறா. மீன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறா. சரி போகிற வழியில் ஆட்டோவில் நம்ம கடைக்கிட்ட இறக்கி விட்டுறடி அப்படின்னு சொல்லி சரிங்க வாங்க தே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணாத வேலை சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான். சரி கடைக்கிட்ட இறங்கிடுறா. பொண்ணு அப்பயும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு ஏற்கனவே மூஞ்சி உருன்னு தான் வச்சுருப்பான். பாண்டியன்கிட்ட போய் நிற்கிறாப்புல. கடையில் பொட்டலாம் கட்டிட்டு அப்படி இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஒரு கஸ்டமர் ஊற்றி வரா. வந்து முட்டை வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி முட்டையை எடுத்து மடிச்சு கொடுக்கலாம். இவன் என்ன சொன்னா, இந்தாங்க இது படிச்சு பாருங்க லெட்டர் கொடுப்பான். அதை வாங்கி அப்படி டேபிள் மேலே வச்சிருவான். அப்படியே வச்சு முட்டை கேட்டால் பொம்பளை வந்து முட்டை எடுத்து கொடுக்கும். முட்டை எடுத்து அந்த பேப்பரில் வச்சு மடிச்சு கொடுத்துருவாப்புல. இவளா பதறும். ஐயோ நம்ம பேப்பர் லெட்டர் படிக்கவே இல்லையே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு முட்டைக்காரி போயிடுவா. சரி கொஞ்ச நேரம் இவன் பார்த்துட்டே இருந்தா ஐயோ போயிடுச்சே தான் புருஷன்னா அவளுக்கு எதனா தப்பா நினச்சி ஏதாவது பிரச்சனை எடுப்போம்னு கொண்டு முட்டைக்காரியை தொத்திட்டு பின்னாடியே போவா இவன் ஏதோ பைத்தியம் போகுது அப்படின்னு இவன் கண்டுக்கவே இல்லை. உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்து கடையில் அப்படியே இருக்கா இவன். பின்னாடியே துரத்திட்டு போறா. பாதி வீடு வேகம் ஓடும்போது ஒரு ஆட்டோவில் போய் மோதுறா. பார்த்தா அந்த ஆட்டோவிலேருந்து மீனா அத்தை எங்கே ஓடுறீங்க இது மாதிரிடி முட்டை வாங்க வந்து அந்த பேப்பரை மடிச்சு உங்க மாமா படிக்கவே இல்லை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவான். ஐயோ அப்படியா சரி வாங்க பார்க்கலாம்னு சொல்லி 2 பேர் தேடிக்கிட்டே போவாங்க. அந்த நேரம் பார்த்து அவன் செந்தில் வருவான். ஜூஸ் வாங்கி எடுத்துகிட்டு வருவான். செந்தில் சரவணன் ஜூஸ் வாங்கி எடுத்துகிட்டு வருவான். வந்து என்னம்மா அந்தம்மா ஜூஸ் குடிக்கணும் எங்கம்மா வரடே வைடா ஜூஸ் எல்லாம் வரடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஒரு முக்கியமான ஆள் பார்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டு வழியில் அந்த பொம்பளையை பார்த்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு மாற்றி கொடுத்துட்டு வருவாங்க. வந்துட்டுவாங்க 2 பேரும். சரி வந்து கடைக்கு வந்தோடனே ஏம்மா எங்கம்மா ஓடுனீங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லைன்னு கேட்பான் அவன். அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுரா அப்படின்னு சொன்னோடனே அது என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்பான். அது பெரிய கதைன்னு மாமா நான் உங்கள்கிட்ட நேரடியாகவே சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு தான் என்ன காரணம் ஏன் இப்படி சண்டை போட்டே இருக்கீங்க. சரி நடந்து போச்சு. அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நீங்களா இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் அப்படி தான் முடிவு எடுப்பீங்க. விட்டு பிடிங்க இதுக்காக சண்டை போட்டுட்டு இது மாதிரி பேச பண்ணால் இவங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்னு மீனா சொல்லுவா. என் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு ஒருன்னு எதுவுமே பேசாமல் இருப்பாப்புல. அத்தை அந்த லெட்டர் கொடுங்க அத்தை படிப்பாங்க மாமா கொடுங்க அப்படின்னு சொன்னால் கையில் இருந்து லெட்டர் எடுத்து கொடுக்குறா. சரி வாங்கி படிப்பான்னு நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனால் வாங்கி கசக்கி தூக்கி தூரம் போட்டுருவாங்கன்னு அவன் சரவணன் சொல்லுவான். அப்பா இது மாதிரி ஏன்ப்பா அப்படி கோபமாக இருக்கீங்க அப்படின்னு. அவங்க அம்மாட்ட மீனா சொல்லுவான். அத்தை வாங்க இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசி புரிய வைக்க முடியாது வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வர அவள் அம்மாவை. மாமியாரை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. இவன் சொன்னா அம்மா பாவமாச்சு இப்படிலாம் ஏன்ப்பா பண்ணீங்கன்னு இவங்க எவ்வளோ கேட்குறான். டேய் கடையில் போய் வேலைக்கு போடுற நீ வீணா இந்த பஞ்சாயத்துலாம் நீ வராது அப்படின்னு கத்துறான் பாண்டி. சரின்னு இதோட அப்படியே நிற்குது. இவங்க பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லை சென்னை வரும்போது என்ன ஆகுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் முன்பே சீரியல் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சீரியல் சிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பாருங்கள்.